வேதத்தின் மகத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடனே வரவேற்கிறேன். பிரயாண சாமானினுடைய கடைசி பகுதி மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று. இலவசம் என்று சொல்லப்படும் பொழுது ஏதோ லகுவாக கிடைப்பது என்று பொருள் அல்ல. ஆங்கிலத்திலே வார்த்தை அழகாக சொல்லுகிறது, ரிசீவ், ஒப்புக்கொண்ட காரியம். ரெண்டாவது கிவ், கொடு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இலவசம் என்றால் நான் பெற்றதை மற்றவர்களுக்கு கொடுப்பது. நான் தேவனிடத்திலிருந்து ஒப்புக்கொள்ளப்பட்டபடியினால்தான் இலவசமான கிருபைகளை பெற்றிருக்கிறேன். இலவசமாய் சமாதானத்தை நான் பெற்றிருக்கிறேன். நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று. இலவசமாய் நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலவசமாய் கிருபையை பெற்றிருக்கிறோம், இலவசமாய் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இலவசமாய் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஈவு இலவசமானது, இந்த பூரணம் இலவசமானது, இந்த வரம் இலவசமானது, இந்த நன்மை இலவசமானது. இவைகள் அனைத்தும் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே பரத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த நன்மைகளை, இந்த இலவசமான கிருபைகளை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. நன்மையை பெற்றிருக்கிறேன். நன்மையை பெற்ற நாம் கட்டாயம் அந்த நன்மைகளை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 9வது வசனத்திலே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று. நன்மை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நன்மை செய்வதிலே சோர்ந்து போய்விடக்கூடாது என்று 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று. பிரயாண சாமானிலே ஆயத்த பணி இந்த இலவசம். இவைகளிலே நான் முதலாவது ஆயத்தம் பண்ணி இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் மத்தேயு 10:8 இப்படியாக அவர் சொல்லுகிறார். அதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதுதான், பரலோக ராஜ்யத்திலே நான் பிரவேசிக்க வேண்டுமானால் நான் இவைகளிலே கை கொள்ள வேண்டும், இவைகளிலே நான் விடுதலை பெற்றிருக்க வேண்டும் என்று. இவைகளையெல்லாம் இலவசமாய் பெற்றீர்களோ, அந்த இலவசமாய் பெற்றதை நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அறுப்போம். அந்த ஏற்ற காலம்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் காலம். தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு நாளிலே நாம் அனைவரும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம்.